ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பொது தமிழறிஞர்கள் அந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுரதா பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டில் வந்து தமிழறிஞர்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், ஒவ்வொரு அறிஞர்கள் பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரைட்டனாக நம்ம கொடுத்துட்றோம். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் டெலகிராம் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா சுரதா பற்றி தான் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சுரதா பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சுரதா பற்றி இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரி, கவிஞர்களும் அவருடைய இயற்பெயரும் கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோன்னா முத்தையா. அடுத்தது பாருங்கள், வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோன்னா எத்திராசு. இது சுரதா அவருடைய இயற்பெயர் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ராஜகோபால். அடுத்து பாருங்கள், பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரதினம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4312. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அந்த சைடு வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பூங்கொடி அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா முடியரசன் அவருடைய படைப்பு. கொடிமுல்லை அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா வாணிதாசன் அவருடைய படைப்பு. அட்டனத்தி ஆதிமந்தி அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா கண்ணதாசன் அவர்களுடைய படைப்பு. பட்டத்தரசி அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா சுரதா. பார்த்துக்கோங்க, புதுசாக இருக்கும் மாதிரி தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஒரு நோட் போட்டு டாபிக் வைஸ் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம்ஸில் லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து திரும்ப பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. நம்ம செப்பரேட்டாக ஒரு நோட் போட்டு இன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டா ஈஸியாக வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புத்தகச்சாலை இது கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து படைப்புகள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. புத்தகச்சாலை அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தா பாரதிதாசன் அவர்களுடைய படைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா தீக்குச்சிகள் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தா அப்துல் ரகுமான் அவர்களுடைய படைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கனம் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா சுரதா அவர்களுடைய படைப்பு. அடுத்து காடு அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா வாணிதாசன் அவர்களுடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3421. அது வருஷம் பாருங்கள். திரும்பவும் பொறுத்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு நூலாசிரியர்கள், அந்த சைடு வந்து நூல்கள் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் சுரதா. சுரதாவுடைய படைப்பு என்னென்னு பாருங்கள், எச்சில் இரவு. இதுமாரி புதுசாக இருக்க மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், முடியரசன் அவருடைய நூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூங்குடினாலே நமக்கு ஞாபகம் வந்துடணும், முடியரசன். அடுத்து வந்து வாணிதாசன் அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தா கொடிமுல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா ஆலந்தூர் மோகனரங்கன் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தா பள்ளிப்பறவைகள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3412. அடுத்த வருஷம் பாருங்கள். இந்த சைடு கவிஞர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து இயற்பெயர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா துரைராசு. அடுத்து சுரதா அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா ராஜகோபாலன். அடுத்து கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா முத்தையா. அடுத்து வாணிதாசன் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம்னா துரைராசு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2413. அடுத்தது பாவேந்தர் பாரதிதாசனின் தலைமை மாணாக்கராக போற்றப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுரதா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்கள். திரும்ப பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சைடு வந்து ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து அவங்களுடைய படைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பெருஞ்சித்திரனார் அவருடைய படைப்பு என்னென்னு பார்த்தோம்னா கனிச்சாறு. அடுத்து வந்து சுரதா அவருடைய படிப்பு நம்ம என்னென்னு பார்த்தோம்னா தேன்மலை. அது முடியரசன் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோம்னா காவியப்பாவை. பாரதிதாசன் அவருடைய படிப்பு என்னென்னு பார்த்தோம்னா இந்த குறிஞ்சி திட்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. அடுத்த வருஷம் பாருங்கள். தமிழக அரசின்
தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேன்மலை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது கேட்டிருக்காங்க. தேன்மலை. அடுத்த வருஷம் பாருங்கள், திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேன்மலை. அடுத்த வருஷம் பாருங்கள், திரும்ப வந்து பொறுத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சிக்கனம் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா சுரதா அவர்களுடைய படைப்பு. மனித நேயம் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கம் அவருடைய படைப்பு. அடுத்து காடு வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா வாணிதாசன் அவர்களுடைய படைப்பு. அடுத்து வந்து வேலைகள் எல்லாம் வேள்விகளே அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தா கவிஞர் தாரா பாரதி அவர்களுடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3241. அடுத்த வருஷம் பாருங்கள், இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்த்திபன் கனவு அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா கல்கி அவருடைய படைப்பு. கல்கியை பற்றி சொல்லணுன்னா அவருடைய ஃபேமஸான நாவல் புக்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா பொன்னியின் செல்வன் இருக்குங்க இல்லையா, அதோட ஆசிரியரும் வந்து கல்கி தான். அடுத்து வந்து தமிழ் சோலை அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா. அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தேன்மலைன்னா நமக்கு தெரியும் சுரதா. அடுத்து வந்து வழிப்பயணம் அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா கவிஞர் தமிழ்வழி அவருடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. அடுத்த வருஷம் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. சுரதா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. சோகம் தராதவன் அசோகன் என்று கூறியவர் வந்து சுரதாவோட அவரை பற்றி என்ன சிறப்புன்னா ஓமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வந்து அவர் ரொம்ப வல்லவர். அதனால் வந்து சுரதா வந்து ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ தான் நம்ம பேசணும், கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. தேன்மலை தான் அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேன்மலை. அடுத்தது பாருங்கள், பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுரதா. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை பாடியவர் வந்து சுரதா. அடுத்தது பாருங்கள், இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சுரதா. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று பாடியவர் வந்து சுரதா. அது விஷயம் பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. குயில் பாட்டு அது வந்து யாருடைய படைப்புன்னு நமக்கு தெரியும், பாரதியாருடைய படைப்பு. பாரதியோட படைப்பு பற்றி பார்க்கணும். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதியார் இயற்றிய நூல்கள். அடுத்து வந்து அழகின் சிறப்பு இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தா பாரதிதாசன் அவர்களுடைய படைப்பு. துறைமுகம் இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தாலும் சுரதா அவர்களுடைய படைப்பு. அடுத்து வந்து பால்வீதி இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தோன்னா அப்துல் ரகுமான் அவர்களுடைய படைப்பு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. என் ஆன்சர் வந்து 3421. அடுத்தது இப்போ தான் பார்த்தோம், திரும்ப அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சுரதா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது கேட்டிருக்காங்க. காவியம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. சுரதாவின் இதழ் காவியம். முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா காவியம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன். அது வந்து சரியாக தான் இருக்குது. இவர் வந்து பழையனூரில் பிறந்தார். அதுவும் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், துறைமுகம்
சோறும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார். அது வந்து தவறாக இருக்குது. துறைமுகம் வந்து அவருடைய படைப்பு. சோறும் சுண்ணாம்பும் வந்து அவருடைய படைப்பு கிடையாது. அதனால் வந்து 3வது வந்து தவறாக இருக்குது. அடுத்து வந்து தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 2, 4 இது தான் சரி. 3வது வந்து தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சைடு கவிஞர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு பட்டப்பெயர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மருதகாசி. மருதகாசின்னா நமக்கு தெரியும், திரைக்கவி திலகம். வாணிதாசனோட இயற்பெயர் வந்து பாவலர் மணி. சுரதா அவருடைய இயற்பெயர் அவர் வந்து பட்டப்பெயர்னா கலைமாமணி அது மாதிரி சொல்லுவாங்க. அதாவது முடியரசன் வந்து கவியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. முடியரசனுக்கு வந்து கவியரசு இன்னும் பட்டம் வழங்கியவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா குன்றக்குடி அடிகளார். அவர் தான் வந்து வழங்கியிருப்பார். நார்மலாக கவியரசுன்னு அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இவர் நம்ம கண்ணதாசன் வருவார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3142. அது கொஸ்டின். பொம்மை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ராசகோபாலன். முத்தையா வந்து கண்ணதாசன். அடுத்தது பாருங்கள். உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை, ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனம்தான் அடக்கம் என்ற கவிதை வரியின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கவிஞர் சுரதா. அவ்வளோதான். சுரதா பற்றி இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ்லாம் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் கமெண்ட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.